யாரை நாம் உச்சி முகிர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைத்த வாராது வந்த மாமணியாய் தமிழர்களுடைய குரலுக்கு வலு சேர்க்கின்ற, எங்கெல்லாம் அபலையின் குரல் கேட்கின்றதோ, எங்கெல்லாம் ஆதரவற்றல் குரல் கேட்கின்றதோ, அங்கெல்லாம் ஆதரவு கரம் நீட்டி அபய குரலை ஆனந்த குரலாக மாற்றுகின்ற வல்லமை படைத்த நம்முடைய தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாள். ஏன் கொண்டாடுகிறோம்? 23 வயதிலே ஒன்றியத்தை எதிர்த்து, ஒன்றிய அரசை எதிர்த்து அன்றைக்கு மிசா என்ற கொடுமைக்கு ஆளான நம்முடைய தலைவர் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு சுகமாக மத்திய சர்க்காரை அணுகி செல்லலாம். ஆனால் அப்படி நிலை இல்லை. உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற கலைஞரின் தாரக மந்திரத்தோடு இன்றைக்கு அரசியல் களத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றார். நேற்றைக்கு கூட அருமையண்ணன் சத்யராஜ் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கின்ற முதுகெலும்பு என்பது பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதுகெலும்பு, பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட முதுகெலும்பு, முத்தமிழர் கலைஞரால் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதுகெலும்பு என்றார். ஆம், எந்த நிலையிலும் முதுகெலும்பு என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடலின் பின்னால் இருக்கும். ஆனால் நம்முடைய இயக்க தலைவனுக்கு முதுகெலும்பு என்பது முன்புறமும் இருக்கின்ற ஒரே முதுகெலும்பு படைத்த தலைவர் மாண்புமிகு தளபதி என்றால் மிகையாகாது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழகத்தின் உரிமைக்காகவும் ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற வல்லமை படைத்தவர், சிறை என்றாலும் ஏற்றுக்கொள்ள தயார், தியாகத்திற்காக உயிர் என்றாலும் தருவதற்கு தயார் என்று அறைகோல் விடுகின்ற ஒரு முதல்வர் ஒன்றியத்திலே இருக்கிறார் என்றால் அதை நாம் போற்றி புகழ்ந்து இன்றைக்கு பிறந்தநாள் காணுகின்ற தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இன்னும் அவர் பல பல ஆண்டுகள் வாழ எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் துணை இருக்க வேண்டும் என்று கூறி என்னை இந்த அளவிற்கு அழைத்து சிறப்பு சேர்த்த அருமை அண்ணன் மாசு அவர்களுக்கும் அவரை சார்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.